வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 28 ஏப்ரல் 28 திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது தான். ஸோ இந்த மார்க்கெட் நான் சொல்கிறது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு மேஜரான ஒரு இண்டெக்ஸஸ், அதாவது அப்படிங்கிறனால ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை கவர் பண்ணாவே நமக்கு ஒரு ஓவரால் மார்க்கெட்டை கவர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு, ரீபேக் அதாவது புல் பேக் இருக்குமா, அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகுமா அப்படிங்கிற விஷயத்த. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. இது நம்ம சென்சிபிள்ஸுங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்க்குறோம். அண்ட் நான் சென்சிபிள்ஸை ப்ரொமோட் பண்ணல. சென்சிபிள்ஸோட சார்ஜஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகம். சில ப்ரோக்கர்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நிறையா ப்ரோக்கர்ஸ்க்கு அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கணுன்னா நார்மலாக கூகுளில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வெப்சைட்ஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கிளியராக கிடைக்கும். ஸோ ஒன்று. ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட்னா மார்க்கெட் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து எது வரைக்கும் ரீபவுன்ஸ் ஆகுமோ அதுக்கு பேர் சப்போர்ட். இல்லை ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் இங்கிருந்து போய் சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து திருப்பி பின்னாடி ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸுங்கிறது இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். அப்போது மார்க்கெட் எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத லைவாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேட்டா. யூஸ்வலி இந்தியா விக்ஸ் 13 தான் இருக்கும். ஸோ 13 இருக்கும்போது வாலடைலிட்டி ஒரு ஸ்டேபிள் வாலடைலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13.6ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான வாலடைலிட்டி. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த வாலடைலிட்டி 13 தொடவே இல்லை. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போனால் நம்மளோட மார்க்கெட் கீழே வரும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும்னா இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆகணும். அப்போ இந்த இந்தியா விக்ஸோட டவுன்ஃபாலுக்கு ஒரு ட்ரேடிங்கில் ஒரு டேர்ம் என்னென்னா கூலிங் நடக்குதுன்னு. ஸோ வாலடைலிட்டி கூலிங்னு அர்த்தம். ஸோ அதாவது நமக்கு இப்போ ஒரு தண்ணி கொதிக்க வைக்கிறதா நினைக்கலாம். அப்போ அந்த தண்ணி கொதிக்க வைக்கும்போது வாலடைலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தண்ணி சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும். ஸோ அதே தண்ணி கொதிக்கிறதுலேருந்து கம்மியாகும் போது, டெம்பரேச்சர் கம்மியாகும் போது கூலிங்னு பேர். ஸோ இதே கான்செப்ட் தான் இந்தியா விக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் பாய்லிங்னு அர்த்தம், வாலடைலிட்டி குறைஞ்சா கூலிங்னு அர்த்தம். ஸோ இந்தியா விக்ஸ். ஸோ இது ஒரு டேர்ம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் கூலிங் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எப்பயுமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லெட்ஸே லைக் நம்ம ஒரு டேக்கு எடுத்துக்குவோம். கேண்டில் சைஸ் ஒரு டே எடுத்துக்கிட்டேன். இந்தியா விக்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாகவே, அதாவது நமக்கு இதுதான் ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டா கூட 13 தான் இருக்குது. ஸோ எப்பயாவது சம்டைம்ஸ் மேலே ஏறும் திருப்பி கீழே இறங்கும், சம்டைம்ஸ் மேலே ஏறும் திருப்பி கீழே இறங்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு மார்க்கெட் மேலே ஏறிச்சு, திருப்பி இப்போது கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ கீழே இறங்கினது மறுபடியும் மேலே போயிருக்கு. அப்படின்னா இந்த லிக்விடிட்டி கிராபிங்னு அர்த்தம். அப்போ இந்த இந்தியா விக்ஸோட அனாலிசிஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கிஃப்ட் நிஃப்டி. இந்த கிஃப்ட் நிஃப்டிங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளோட நிஃப்டி 50 எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு உங்களுக்கு தெரியும். 9:15 தான் ஆரம்பிக்கும். ஸோ 9 o'clock 9:15க்கு ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது ஆனால் நம்மளோட இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் 6:30க்கும் லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 2:30க்கும். அப்போது காலையில் 6:30க்கு ஆரம்பித்தா இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2:20க்கு தான் முடியும். அதாவது 2:30 தான் லாஸ்ட் இது. அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் ஒரு 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 20 மணி நேரம் பக்கம் 18 மணி நேரம் பக்கம் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. அப்போது காலையில் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் மார்க்கெட் மேலே போக போதா கீழே வர போதான்னு. ஸோ அப்படி தான் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி ஒர்க் பண்ணோம். அப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அடுத்து இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி, அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி, இந்த 4ஐயும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட் என்ன நடக்க போகுது, எந்த பக்கம் போக போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு நம்ம இந்தியா விக்ஸ் அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 க்ரீன் கேண்டில்ஸ் வந்திருக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டியில் ஒன்று. அப்போது இந்த 2 க்ரீன் கேண்டில் கேப் அப்பும் இல்லாமல் கேப் டவுனும் இல்லாமல் நாள் எங்கே நைட்டு க்ளோஸ் ஆச்சோ, அதாவது சனிக்கிழமை எத்தனை மணிக்கு எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சோ அதே ப்ரைஸில் தான் மார்க்கெட் திருப்பி மேலே போகுது. அப்போது ஒரு 3 க்ரீன் கேண்டில் ஃபாலோட் பை ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. அப்போ இந்த 3 க்ரீன் கேண்டில் ஃபாலோட் பை ரெட் கேண்டில் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். காரணம் என்ன அப்படின்னா
ஏன்னா இந்த 3 க்ரீன் கேண்டில் வந்தது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேரக்டரை சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் இருக்குது. ஸோ இது 6:30லேருந்து இப்போ நமக்கு டைம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 7:30. ஸோ அப்போது இந்த ஒரு 1 ஹவர் டேட்டா நமக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது இப்போதைய நம்ம ஐடியா பார்க்கும்போது மார்க்கெட் இப்போது நம்ம 6:30க்கு தொடங்குனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65 பாயிண்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு. இது வந்து ஒரு புல்லிஷ் கேரக்டருக்கான ஒரு இண்டிகேஷன் ஒன்று. அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா புல்லிஷ் கேரக்டருக்கான இண்டிகேஷன் இருக்குன்னு. ஆனால் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போது 17ல் இருக்குது. அப்போ இந்த 17லேருந்து கூலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் வந்து 13ல் தான் யூஸ்வலாக இருக்கும். அப்போது எப்போ வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ எல்லாம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த தடவை வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ஹெவி டவுன்ஃபால் இல்லாமல் ஒரு 1% தான் டவுன்ஃபால் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த வாலட்டிலிட்டி வந்து ஒரு ஃபேக் டவுன்ஃபால். வாலட்டிலிட்டி டவுன் சைடு வரணும், கண்டிப்பாக 17லே நிற்க முடியாது. அதனால் கூலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போது நம்ம வாலட்டிலிட்டி கூலிங் எப்போ எதிர்பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நமக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போஸ் நீங்கள் வந்து லாங் ஷார்ட் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்தியா விக்ஸ் இப்போ இருக்க ப்ரைஸில் இருந்து 17லேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் நம்பலாம் மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். 17லேயே இருக்குது, அப்படி இல்லைன்னா 17லேருந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, ட்ரெண்ட் வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வரும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு இருக்குது. அப்போது அதை ட்ரேட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணுறது ஒரு அட்வைசபிள். அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்க்கும்போது 17ல் இருக்கிறனால கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறனால நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த புல்லிஷ் மூமெண்ட்ஸை கன்ஃபர்மேஷனை நான் மறுபடியும் சொல்கிறது இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணணுன்னு. ஓகே, அடுத்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்க போகிறோம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மூணாவதாக நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் வந்து 7ஆம் தேதியிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்ட் ஆகாது, அங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கும். அண்ட் இந்த புல் பேக் ஒரு 5% வரைக்கும் வரலான்னு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியில். காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் க்ரோ ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு 13%. அப்போது 13%லேருந்து ஒரு புல் பேக் எடுக்கலாம். இது ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5% வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் நம்ம வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணால். அப்போது இந்த வாரம் நீங்கள் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 53,000 வரைக்கும் நீங்கள் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து டவுன்ஃபால் 53,000. ஓகே, அப்போ இந்த 53,000 நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஒரு பர்சன்டேஜ் வச்சு சொன்னோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துல இருக்குது, நம்ம பேங்க் நிஃப்டிக்கு 54,000ம் 55,000ம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போது 54,000. அப்போ இந்த 54,000னா இந்த இடத்துல தான் இருக்குது. நான் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போடுறேன். நான் யூஸ்வலாக வந்து லைன் தான் எல்லோரும் போடுவாங்க. நான் ஏன் பாக்ஸாக போடுறேன் அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் வந்து எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜோனில் தான் இருக்கும், ஒரு சிங்கிள் ப்ரைஸ் லெவலில் இருக்காது. அப்படிங்கிறனால தான் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம். அப்போது இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு சப்போர்ட் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் நமக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் இருக்கும், விச் இஸ் அரவுண்ட் 54,000. அப்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55,000லையும் 55,500லையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையே வந்து இந்த மாதம் தான் ரீச் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 56,000 ரீச் ஆச்சு. அப்போது இதுக்கு நடுவில் நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55,000ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது இப்போ இருக்கிற மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா 55,000ல் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 55,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 55,500க்கு இருக்குது. அப்போ இந்த 55,000ம் 55,500 தான் மார்க்கெட் மேலே போகிறத தடுக்க போகுது. அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சின்ன ரேஞ்சில் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் சின்ன ரேஞ்சில் இருக்கிறனால
மார்க்கெட் சைட்வேஸாக ஆசிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மார்க்கெட் சைட்வேஸாக ஆசிலேட் ஆச்சுன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவும் சைட்வேஸாக ஆசிலேட் ஆகுங்கிறத யாரும் மறக்க வேண்டாம். அப்போது நம்ம இந்தியா விக்ஸ் தான் ஒரு சூப்பரான இண்டிகேட்டர், லைவ் இண்டிகேட்டர். ஏன் இந்த லைவ் இண்டிகேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறத இந்த ஒரு நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஓப்பன் கிஃப்ட் நிஃப்டி. ஓகே அண்ணா இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் கேண்டிலில் நான் வந்து ஜூம் பண்ணுறேன். இப்போ 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா 7.51க்கு இருக்குது. ஆனால் என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முதல் கேண்டிலில் தான் இருக்குது. இந்த கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பெரும்பாலுமான இண்டிகேட்டர்ஸ் வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறனால கரண்ட் மார்க்கெட் பொசிஷனை நம்ம இந்தியா விக்ஸ் வச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு லாங் டேர்ம் இல்லைனா ஒரு மணி நேரம் வியூ இல்லைனா ஒரு கடந்த ஒரு 2 மணி நேரத்தோட வியூ பார்க்குறதுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோ இண்டிகேட்டர்ஸோ யூஸ் பண்ணலாம். பட் ஸ்பாட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா விக்ஸ் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே அப்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் சைட்வேஸ்க்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று, அண்ட் இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் சப்போஸ் இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆச்சு, அதாவது கூலிங் இருக்குன்னா இங்கிருந்தே மார்க்கெட் வந்து ஒரு புது ஹைக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி. அப்போது நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நிஃப்டி 50யும் ஒரு புல் பேக் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து நம்ம நிஃப்டி 50யை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த 7ஆம் தேதியிலேருந்து நம்ம நிஃப்டி 50யை வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11% க்ரோத் இருந்திருக்கும். ஓகே அப்போது இங்கேருந்து நான் வந்து ஒரு 11% க்ரோத் இருக்குது. அப்போ இந்த 11%க்கு எத்தனை பர்சன்ட் டவுன்ஃபால் நீங்கள் ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு 4லேருந்து ஒரு 3% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு 3.5% வச்சோன்னா ஆல்மோஸ்ட் 23,500 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் கூட நம்ம வந்து பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நமக்கு போகும்போது மார்க்கெட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். நேற்று ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து நம்ம வந்து என்கிட்ட வந்து இப்போ ஒரு பொசிஷன் இருக்குது, ஃப்ரைடே எடுத்த பொசிஷன் ஹோல்டு பண்ணவா வேண்டாமான்னு. எனக்கு தெரிஞ்சு நம்பி நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறத வரைக்கும். அவுட் ஆஃப் த மணிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம ஒரு ரேஞ்ச் வச்சுருப்போம், இந்த இடத்துல தான் அவுட் ஆஃப் த மணி. சப்போஸ் நான் வந்து இப்போ மல்டி ஸ்ட்ரைக்ஸ் எடுக்காமல் ஆப்ஷன் செயின் எடுக்கிறேன்னா ஸோ இந்த ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற அதாவது 23,300ம் 25,500ம் நிஃப்டி 50ல் இருக்குன்னா அது வந்து இன்சைட் த மணி தான், அவுட் ஆஃப் த மணி இல்லை. ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து கஷ்டம். அதே இது இன்சைட் த மணி இல்லைனா அட் த மணியில் பொசிஷன் இருந்தால் ஹோல்டு பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்தால் தயவுசெய்து உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்னமும் கொஞ்சம் டவுன்ஃபாலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த டவுன்ஃபால் வந்து ஒரு 23,000ல் தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பி ஒரு புல் பேக் போகும்போது ஒரு 24,500 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஹை வாலட்டிலிட்டி சுச்சுவேஷனில் இந்தியா விக்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்போ நமக்கு நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் சொல்ல முடியாது, இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இதோட ஸ்டாப் ஆகிட்டு திருப்பியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து போன தடவையும் அதே மாதிரி தான் 1% டவுன்ஃபால், மார்க்கெட் க்ரோ ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3%. ஸோ ஒரு 3ல் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 4% மார்க்கெட் க்ரோத் ஆகிருந்திருக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி ஏப்ரலில். அப்போ இந்த 4% க்ரோத், அதாவது 3.69%, அது அப்படிங்கன்னா ஒரு 4% வச்சுக்கிறேன். 4%லேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு லீப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1% டவுன்ஃபால் ஆகிருக்கு. அப்போ 4ல் ஒரு பங்கு. அப்போது 4ல் ஒரு பங்குன்னா நமக்கும் இந்த 4ல் ஒரு பங்குக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1% டவுன்ஃபால் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பண்ணிவிட்டு மேலே போடலாம். ஸோ ஹோல்டு பண்ணுறதுல தப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஆனால் உங்களோட இந்த தீட்டா டிகே, நம்மளோட இந்த க்ரீக் வியூவில் தீட்டா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தீட்டானா என்னென்னா, இந்த தீட்டா நீங்கள் ப்ரைஸில் எவ்வளோ உங்களோட ப்ரைஸ்க்கு எவ்வளவு தீட்டா டிகே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீட்டா ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அதே ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குது, சைட்வேஸில் இருக்குன்னா ஒரு நாளைக்கு தானாக லாஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் தீட்டா டிகே. ஸோ தீட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபார் 7லாம் ஓகே தான் தீட்டாக்கு. அதே மாதிரி இப்போது சில இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தீட்டா வந்து கம்மியாக இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் வியூ. ஸோ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி அண்டு நம்மளோட இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரொம்ப வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனும் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாவையும் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸையும் நமக்கு பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷனோ இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது.
அப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவையில் அதாவது இந்த பக்கமும் போகலாமா அந்த பக்கமும் போகலாமுங்கிற மாதிரி மதில் மேல் பூனைங்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். அதுக்கான இதுக்கு நிலைமையில் நல்லா இருக்கிறதுக்கான டேட்டா என்னென்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. எனக்கு தெரியும், நான் வீடியோவில் ஒரு ரொம்ப தடவை சொல்லிட்டேன் இந்தியா விக்ஸ் டேட்டாவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் வாலடைலிட்டி சுச்சுவேஷனில் இந்தியா விக்ஸ் டேட்டா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை பெட்டராக அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு.